Hello everyone, I am Aiza Haizum. I hope you all are good. First of all, இந்த opportunity தந்த மிஸ்டர் கோபிகிருஷ்ணா சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதோட என்னோட முதல் 2 வீடியோக்கும் உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட்டிவான கமெண்ட் தந்து என்னை மோட்டிவேட் என்கரேஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நேரம் கதையாடலுக்கும் உரையாடலுக்குமான நேரம். இன்னைக்கு நான் நீர்மையால் பப்ளிஷ் ஆகி கொண்டிருக்கிற ஒரு தொடர்கதையை பற்றி தான் உங்களோட பகிர போகிறேன். இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் த்ரில்லர் நிறைஞ்சதாகவும் இருந்ததால் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த தொடர்கதையோட பெயர் ஆஃப்லைன் நிழல் மோட். இந்த ஸ்டோரியை எழுதினவங்க நீர்மை ஆத்தர் ஃபாத்திமா நிஹ்லா. இந்த ஸ்டோரி ரகசியங்களை பேசுகின்ற நிழல் உலகங்களுக்குள் நடக்கிற ஒரு கதை. ஓகே, நாங்கள் இப்போ கதைக்குள்ளே போகலாம். மழை நின்ற மாதிரி இருந்தது, ஆனால் எங்கெங்கோ பனி விழுந்து கொண்டிருந்தது. அருவி நகரம் இப்போது தூங்கிக் கொண்டே இருந்தது. தெரு விளக்குகள் மெல்ல ஒளி இழந்து வருகின்ற நேரம் இருளானது நகரத்தை சூழ்ந்து கொள்கிறது. அந்த நகரத்தின் ஒரு ஓரத்தில் பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கப்படாமல் இருந்த பில்டிங் ஒன்று காணப்பட்டது. அந்த பில்டிங் பக்கத்துல ஒரு பிளாக் கலர் கார் ஒன்று இருந்துச்சு. அந்த காருக்குள்ள ஒரு லேப்டாப்போட ஒளி மட்டுமே க்ளோவாக இருந்துச்சு. அந்த லேப்டாப்பை ஒருத்தர் யூஸ் பண்றாரு. அவருடைய முகம் சரியா தெரியல, கம்ப்ளீட் ஷேடோ மாதிரி தான் இருந்தது. லேப்டாப் ஸ்கிரீன்ல ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று வந்திருந்துச்சு. அந்த நபர் ஒரு என்கிரிப்ட் ஃபைலை ஓபன் பண்றாரு. அப்போ அது ஒரு வீடியோவாக பிளே ஆகுது. அதுல ஒரு ஆள் கீழே விழுந்து பெயின்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு சிமெண்ட் வால்ல ஃபிக்ஸ் ஆகியிருந்த கேமராவில் தான் இந்த ஃபுல் வீடியோவும் ஷூட் பண்ணப்பட்டிருந்துச்சு. பட் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் ஒன் லைனில் ஃபீட் ஆஃப் லைன் லவ் பை அன்னவுன் ஓரைட் அப்படின்னு சொல்லித்தான் ஷோ ஆகுது. அந்த காருக்குள்ளே இருந்த நபர் மெதுவாக சொல்கிறாரு, நான் இந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணலை, ஆனால் யாரோ நானாக நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் மெதுவாக சொல்கிறாரு. இப்போது காலை 6:45 மணி அளவில் கீரைத்தோப்புல அர்ஜுன் ராஜா 38 வயது, முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸராக 12 வருடமா ஒர்க் பண்ணுறாரு. அவர் இப்போ வேலையை விடுறாரு. இப்போ ஒரு பீஸ்ஃபுல் ஏரியாவில் தனியாக தான் இருக்காரு. அவர் பெட்ல இருந்து எழுந்ததும் மொபைலில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது. என்னன்னா, கண்கள் விழிக்க தொடங்கின அப்படின்னு தான் அதில் சப்ஜெக்ட் வருது. அதில் மெசேஜ் என்ன அப்படின்னா, நிழல் கண்கள் க்ளோஸ் ஆகல, ஆனா ரியல் ட்ரூத் ஹைட் பண்ணப்பட்டிருக்கு. இன்று காலை நீர் பார்க்க போவதும் அதே தான், பட் அது ஜஸ்ட் உனக்காகத்தான் நடந்தது அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஒன்று வருது. அர்ஜுன் இந்த மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகுறாரு. அது யாரோ உண்மையை தெரிஞ்சவங்க அனுப்பினது போல இருந்துச்சு. அவர் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி நியூஸ் சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணினாரு. அப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸா மரந்தூர் நகர் கலை வித்யாலய டி வேல்முருகன் மர்மமான மரணம் அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் ஒன்று ஷோ ஆகுது. அவருடைய ஸ்டூடியோவில் தான் அவருடைய டெட் பாடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னும், நிழல் கண் டவர் A7 வீடியோ மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியும், அதுக்குரிய ரீசன் மெனுவல் ஓவர்ரைட் சிஸ்டம் ஹை லெவல் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் பிரேக்கிங் நியூஸ்ல ஷோ ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அஞ்சல் மலை டவரை அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பாஸ்வேர்ட் அது ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கும். அதுல ஒருத்தர் தான் அர்ஜுன். அவருடைய மைண்ட்ல ஒரு டவுட் ஒன்று வருது. என்னன்னா, நான் இதை செய்யல, ஆனா சிஸ்டத்துல என்னோட நேமை யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணினபடியே அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்றாரு. அதுக்கு பிறகு அவர் ஒரு வெளியே வானத்தை பார்க்குறாரு. வானம் கரு மேகங்களால் சூழப்பட்டு காணப்படுது. சின்ன சின்ன ஃப்ளேஷ்ல மின்னல் தோன்றுகிறது. அந்த லைட்ல அர்ஜுன் முகம் கொஞ்சம் டார்க்கா ஷெடோவா கலக்குது. அந்த நேரத்துல தூரத்திலிருந்து ஒரு பில்டிங் மேல ஒருத்தன் நிழலாக நின்று அவருடைய டிரெக்ஷன்ல அவனை பார்த்து கொண்டு இருக்காரு. இந்த கதை இவ்வாறு தொடர்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தது ஆஃப்லைன் நிழல் மூட்டோட முதலாவது அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயமும் கேட்க ஆர்வமா இருப்பீங்கன்னு தெரியும். அதுக்கிடையில நம்ம நீர்மையை பத்தி ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீர்மையில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்பெஷல் சிஸ்டத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது உங்கள் ஃப்யூச்சருக்கு ரியல் ப்ரூஃப் அண்ட் ரெகனைஸை கொடுக்கும். முதலாவதாக ரியல் டைம் ப்ரொஃபைல் வித் ரெஃபரன்ஸ் நம்பர். நீர்மையில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணினீங்கன்னா அந்த ஒர்க்குடைய ஹிஸ்ட்ரி, ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட் அண்ட் ரிவ்யூ எல்லாமே ஒரு ஒன் பிளேஸில் போயிட்டு சேவ் ஆகும். அதுதான் ரியல் டைம் ப்ரொஃபைல். அதே மாதிரி ஈச் வாலண்டியர் ஓ இன்டர்னுக்கு ஒரு யூனிக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது இதை நீங்கள் ப்ரூஃபாக காமிக்க முடியும். அதே மாதிரி தான் ஜெனரேஷன் லேர்னிங் ரெக்கார்ட், டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சிஸ்டம், ஆன்லைன் வர்ச்சுவல் ஆஃபீஸ் எக்ஸஸ். இது எப்படின்னு சொன்னால் இங்கே ப்ரொஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணலாம், டாஸ்க்கை ஷேர் பண்ணலாம், சேம்பிள் ஒர்க் அப்லோட் பண்ணலாம், வீடியோ கால் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணலாம். இது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீலை கொடுக்கும். எப்படின்னு சொன்னால் நீங்கள் ரியலாக ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் இதில் குரூப்பாக ஜாயின் ஆகுவாங்க. ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும்தான் டீமாக இருப்பாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா நீர்மை ஒரு சிம்பிள் பிளாட்ஃபார்ம் இல்லை, இது ஒரு குரல் கொடுக்கும் இடம். இப்போ யாராவது ஒரு கதை எழுதுகிறாங்கன்னா, இல்லாட்டி கவிதை எழுதுகிறாங்கன்னா, இல்லாட்டி லைஃப்பில் நடந்த ஒரு டீப் மூமெண்ட்டை ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த நீர்மை. இந்த நீர்மை உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டை தரும். ஓகே நண்பர்களே, இப்போது நாங்கள் நேம் ஆஃப்லைன் நிழல் மூட் தொடர்கதையோட 2வது எபிசோட்டை பார்க்கலாம். அத்தியாயம் 2, தீபாவின் தேடல். இடம் தூள் வீதி ஊடகம், அருவி நகரம், காலை 8:09. அருவி நகரத்தில் சூரியன் முழுமையாக எழுவதற்கு முன்னரே தூள் வீதியில் மக்கள் அலைய ஆரம்பித்து விட்டனர். பத்திரிகைகள், வானொலி, டிஜிட்டல் செய்தித்தளங்கள் அனைத்தும் ஒரு விஷயத்தை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தன. அதாவது மருந்தூர் நகர கலை வித்தியாலயம் மர்மமான மரணம். இவற்றை விடவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு லீக் வீடியோ கிளிப், 9 வினாடிகள் மட்டுமே. தீபா அவள் தூள் வீதி ஊடகத்துக்குள் புகுந்ததும் நேராக தன் மேசைக்கு ஓடி வந்தாள். உள்ளே வருகின்ற ஒவ்வொருவரும் அவளை பார்த்தபடி பேசாமல் சென்றனர். அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள் இன்று அவளிடம் பதில் தேவைப்படுகின்ற நாள் என்று. அவளது மடிக்கணனி திரையில் வீடியோ பாஸ் ஆகியிருந்தது. அவளது கண்கள் அதில் தெரிந்த ஒரு நிழலை பார்த்தபடி வலிக்கின்றன. அந்த நிழல் யாரோ ஒரு மனிதன். கேமரா பக்கம் நெருங்குகிறான், வாயை திறக்குகிறான், ஆனால் ஒலி இல்லை, படம் மட்டுமே. பின்னணி குரல் ஒரே வார்த்தையை சொல்கிறது. தீபாவின் மூச்சு நின்றது. அவளுக்கு அந்த வார்த்தை பழகியது. அருவி நகரத்தின் சேர்வேலியன்ஸ் டவர். அது ஒரு நிமிடம் கூட அனுமதியின்றி ஏற முடியாத ஒரு இடம். ஆனால் இப்போது அந்த இடத்தில் தான் ஸ்பீட் பிளாக் அவுட் நடக்கிறது. அவள் எழுந்து பின் வாசலில் இருந்த காஃபி மெஷினிடம் போயிட்டு காஃபி வாங்கி குடிக்கிறாள். அவள் உள்ளத்தில் ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. அவள் மனதில் ஒரு புது எழுச்சி. நான் இந்த வீடியோவை மையமாக வைத்து ஒரு முழு விசாரணை செய்ய போகிறேன் என்று நினைக்கிறாள். இடம் பவள நகரம், பழைய செய்தி காப்பகம். மாலை 4:12 மணி அளவில் இப்போது நுண்ணிய தூளாகவே நகரத்தில் வீசிக்கொண்டிருந்தது. பவள நகரத்தில் மறைந்து போன ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு மூதாட்டியின் உரிமையில் உள்ள பழைய செய்தி காப்பகத்தை நோக்கி தீபா சென்று கொண்டிருந்தாள். இங்குதான் கடந்த 20 ஆண்டுகளுக்குள் நடந்த முக்கியமான சேர்வேரியன் சம்பவங்கள் பற்றிய உண்மையாக மறைக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் இன்டர்னல் கேஸ் டாக்குமெண்ட் இருந்தது. காப்பகத்துக்குள் நுழைந்தவுடன் மின் வெளிச்சம் எதுவும் இல்லாமல் ஒரு பச்சை எமர்ஜென்சி லைட் மட்டுமே ஒளிர்ந்தது. உள்ளே இருந்த மூதாட்டி கூறுகிறாள், வீட்டு பக்கம் தான் இப்படி கவர்மெண்ட் அதில் அவ்வப்போது பவர் கட் போடுறதாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபைல் கீழே இருக்கும்னு சொன்னாங்க. தீபா மெதுவா கீழே சென்று 6வது ரோவில் ஒரு பழைய ஃபைலை பிடித்தாள். அதன் தலையில் எழுதியிருந்தது, ப்ராஜெக்ட் நிழல், செக்ஷன் 3, புரோட்டோகால் ஃபைலியர், ஆஃபீஸர் அர்ஜுன் ஆர்.
அவள் கண்களில் ஒரே அதிர்ச்சி. அந்த கேஸ் ஃபைலை உடைத்து படிக்க ஆரம்பித்தாள். அதில் ஒரு பேஜ் மட்டும் அதிகமான பழைய இரத்தக்கரை போல பச்சை கலந்த தழும்பு இருந்தது. அவன் கடைசி சொற்றொடர், நிஜமும் நிழலும் ஒரே கோணத்தில் இருப்பது அபாயகரமானது. தீபா நெடிய சுவாசம் விட்டாள். அவன் உயிரோட இருக்கிறானா இல்ல நிஜமும் நிழலும் கலந்துருச்சா? இதோட இன்றைய கதையாடலுக்கும் உரையாடலுக்குமான நேரத்தில் ஃபாத்திமா நிஹ்லா நீர்மை வலைத்தளத்தில் எழுதிய ஆஃப்லைன் நிழல் மூட் என்கிற கதையை பற்றி பார்த்தோம். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வாரம் மிகுதி அத்தியாயங்களோட உங்கள் அனைவரையும் சந்திக்க வாரன். நீங்களும் நீர்மை குடும்பத்தோட இணையலாம். உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் நீர்மை டீம் இருக்கு. நீர்மை இஸ் a space where creative talents get noticed. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி உங்க மனசுல தோணின எண்ணங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நன்றி.